வெல்கம் டு சேஷாத்வி. நடிகர் சரத்குமாரின் முதல் மனைவி சாயாவுக்கு பிறந்தவங்க தான் வரலட்சுமி. கோலிவுட் மற்றும் டோலிவுட்ல ஃபேமஸான நடிகையாக வலம் வந்துகிட்டு இருந்தவங்க. அவங்க நிக்கோலா என்பவரை காதலித்து வந்தாங்க. இருவருக்கும் தாய்லாந்துல கடந்த 2ஆம் தேதி திருமணம் நடந்துச்சுங்க. அதனை அடுத்து திருமண வரவேற்பு சென்னையில நடந்துச்சு. இந்த சூழல்ல நிக்கோலாய் குறித்து பிரபல பத்திரிகையாளர் செய்யார் பாலு பல விஷயங்களை பேசியிருக்காரு. கோலிவுட்டின் சீனியர் நடிகர்கள் ஒருவரான சரத்குமாருக்கு மொத்த 2 மனைவிகள். முதல் மனைவியை பிரிந்தவர் அடுத்ததா ராதிகாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்க முதல் மனைவிக்கு பிறந்த வரலட்சுமி வெளிநாட்டில் படிப்பை முடிச்சிட்டு சினிமால நடிக்க ஆசை இருந்தாலும் சரத்குமார் அதுக்கு ஒத்துக்கல. இதன் காரணமா பாய்ஸ் உள்ளிட்ட பல படங்களை அவரு தவற விட்டாருங்க. அதன் பிறகு ஒரு வழியா சரத்குமார் மனசு மாறினதுக்கு அப்புறம் தான் விக்னேஷ் சிவன் இயக்கத்துல சிம்பு ஹீரோவா நடிச்ச போடாப்படி படத்துல ஹீரோயினா அவங்க அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பட வாய்ப்புகள் அதிகமாக வந்துச்சுங்க. அவரது கேரியர்ல முக்கியமான படங்கள்ல ஒன்றுதான் தார தப்பட்டை. இயக்குனர் பாலாய்க்கு அந்த படம் படு தோல்வியை சந்தித்தாலும் வரலட்சுமிக்குள் இருக்கும் மிக சிறந்த நடிகையை அந்த படத்துல வெளியே வந்தாங்க. அந்த படத்துக்கு பிறகு கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தவருக்கு நினைத்தபடி சரளமான வாய்ப்புகள் கிடைக்கல. இருந்தாலும் பட வாய்ப்புகள் கோலிவுட்டிலும் டோலிவுட்டிலும் வந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனா படங்கள் பெரிய அளவுக்கு ஹிட் ஆகலைங்க. இதற்கிடையே நடிகர் விஷால வரலட்சுமி காதலித்து வந்ததா கூறினாங்க. பிறகு நிக்கோலாய் என்பவரை காதலிக்க ஆரம்பிச்சாங்க. நிக்கோலாய் மும்பையில ஆர்ட் கேலரி ஒன்றை வச்சிருக்காரு. அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து நடந்துருச்சு. மேலும் அவருக்கு டீனேஜ்ல ஒரு மகளும் இருக்காங்க. சூழல் இப்படி இருக்கா இவர்களது காதலுக்கு சரத்குமார் பச்சை கொடி காண்பிக்க திருமண வேலைகள் மும்முரமடைந்தன. அதன்படி அவர்களுடைய திருமணம் தாய்லாந்திலும் திருமண வரவேற்பு சென்னை லீலா பேலஸ் ஹோட்டல்லையும் நடந்துச்சுங்க. கடந்த சில நாட்களாகவே வரலட்சுமியோட திருமணம் தான் ஹாட் டாபிக்கா ஓடிக்கிட்டு இருக்கு. முக்கியமா நிக்கோலாயின் சொத்து மதிப்பு குறித்தும் அவர் எவ்வளவு பெரிய பணக்காரர் என்பது தொடர்பாகவும் பலரும் பலவிதமா பேசி வராங்க. அந்த வகையில தான் பிரபல பத்திரிகையாளர் செய்யார் பாலு நிக்கோலாய் குறித்து பேசியிருக்காரு. அவர் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேசிய போது மும்பையில் ஆர்ட் கேலரி வைத்திருக்கும் நிக்கோலாய் மாசத்துக்கு சில ஓவியங்கள் விற்றால் போதும் காலை ஆட்டி கொண்டு அமரலாம். அவரோட சொந்த மதிப்பு சொத்தோட மதிப்பு ரூ. 850 கோடி வரை இருப்பதாக சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது சரத்குமாரை விடவும் பணத்தில் நிக்கோலாய் தான் பெரிய ஆள். இந்த திருமணத்தில் அழைப்பிதழ் கொடுத்ததிலிருந்து அதை ப்ரூஃப் பார்த்தது தாய்லாந்து பாலி தீவில் நடந்த திருமணம் சென்னையில் நடந்த வரவேற்பு வரை அத்தனையும் பார்த்து செய்தது நிக்கோலாய் தான். மேலும் அவ்வளவு செலவு செய்திருக்கிறார் என்றார். முன்னதாக வரலட்சுமிக்கு நிக்கோலாய் தங்கத்தில் செருப்பு வாங்கி கொடுத்ததாக ஒரு தகவல் ஓடிக்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.